நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மனோபலத்தை அதிகரிக்க சில வழிமுறைகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அந்த வழிமுறைகளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மனோபலம் என்பது அதிகரிக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் டெஃபினட்டாக ஒரு நாளைக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் செஞ்சு ஆகணும். அப்போ தான் ஒரு அமைதி கிடைக்கும். அந்த அமைதி தான் நமக்கு நிறைய விஷயங்களை உணர்த்தும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நாம் அமைதியாக இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது நம்மளுடைய மனோபலத்தை அதிகரிக்க. உங்களுடைய கடந்த கால விஷயங்களை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏதாவது தவறுதலான விஷயங்கள், கஷ்டமான விஷயங்கள்ல இருந்து நல்ல விஷயங்களை நாம் சிந்திக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். கடந்த கால அனுபவங்களை நாம் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸாக, லைஃப் லெசன்ஸாக நம்ம மாற்றிக்கணும். அப்போ தான் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். அதே மாதிரி நமக்கு ஏதாவது வெற்றிகள் கிடைச்சாலும் அந்த வெற்றிகளை நம்ம நினச்சி நம்ம நம்மளுடைய கான்ஃபிடென்ஸை அதிகப்படுத்திக்கலாம். கடந்த காலத்தை நம்ம உபயோகப்படுத்தி நல்ல விஷயங்களாக இருந்தால் நம்மளுடைய கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தால் அதுலேருந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸை லேர்ன் பண்ணிக்க முடியும். எப்பயுமே கூட பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். பாசிட்டிவான எண்ணங்களை நம்ம அதிகப்படுத்த முயற்சி பண்ணணும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நாம் அதை ஒரு வாய்ப்பாக நாம் அமைச்சிக்கணும். ஏதாவது கஷ்டகாலம் வருது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தை நாம் அனுபவமாக நம்ம நினச்சிக்கணும். இது ஒரு பொறுமையை நாம் எந்த அளவுக்கு நம்ம வளர்த்துன்னு இருக்கோம், நம்மளுடைய எந்த அளவுக்கு நான் பக்குவம் அடைஞ்சிருக்கேன் அப்படின்ற விஷயமே நமக்கு ஒரு சோதனை வரும்போது தான் தெரியும். ஸோ ஒரு சோதனை வரும்போது இது ஒரு வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கலாம். எல்லா விஷயத்துக்குமே சொல்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பார்க்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு அடுத்தபடியாக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட்டிவ் நெட்வொர்க்கோடு நம்ம கலந்து இருக்கணும். அதாவது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா நமக்கு இருந்தாங்கன்னா நமக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும், ரொம்ப பாசிட்டிவாக நம்மளால் இருக்க முடியும். ஸோ சப்போர்ட் பண்ணக்கூடிய மக்களை நாம் தேர்ந்தெடுக்கணும். அந்த மாதிரியான நண்பர்களை நாம் தேர்ந்தெடுக்கிறது நல்லது. நல்ல ஒரு ஃப்ரெண்டு, நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மனிதனை நாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஸோ அது கிடைக்காத போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு நாமளே நண்பனாக இருக்க முயற்சி பண்ணணும். நமக்கு நாம தான் நண்பர். எண்ட் ஆஃப் த டே ஒரு புது விஷயங்களை கற்றுக்கிறது கூட நல்லது. ஒரு நாளுமே ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கிறதுனால நம்ம பாசிட்டிவாக இருக்க முடியும். அட் த சேம் டைம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. டெய்லி யோகாசனம் பண்ணுறது இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது நமக்கு உடலுக்கு மட்டும் இல்லை, மனதுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றது இருக்கணும். ஸோ இப்போ சொன்ன சில விஷயங்கள் நமக்கு நம்மளுடைய மனோசக்தியை, நம்மளுடைய மனோபலத்தை அதிகரிக்க உபயோகப்படும். இதை நாம் தொடர்ந்து செய்யணும். இப்போ நான் சொன்ன விஷயங்களை நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு இருக்கலாம். இதை விட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் என்னால் செய்ய முடியலன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 1 minute நம்ம செய்யலாம், ஒரு 2 minutes நம்ம செய்யலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது தொடர்ந்து உங்களால் ரொம்ப நேரம் உங்களால் செய்ய முடியும். ஸோ 2 minutes டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ராக்டிசஸை செய்ய ஆரம்பிங்க. அப்போ தான் மாற்றம் வரும். ஸோ இப்போ சொன்ன விஷயங்கள் தேவை இருக்கிறவங்க முயற்சி செய்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.